ராதே கிருஷ்ணா. நம்மளுடைய கோரக்ஷண சமிதி திருவிழிமேலை கோசாலையில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு 2வது நாள் விளையாட்டுப் போட்டிகளுடைய காட்சிகளை பேக்ரவுண்ட் ஆடியோ இல்லாமல் இயற்கையான முறையிலேயே இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறோம். அவசியம் இது ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எதையும் கட் பண்ணல, நம்ம இதை அனுபவிப்போம். இதனுடைய ஃபீட்பேக்கை சொன்னோன்னா நம்ம அதுக்கேற்ற போல் அடுத்த பதிவுகளில் சரி பண்ணிக்கலாம். அவசியம் முழுக்க இந்த காணொலியை பாருங்கள். குழந்தைங்களை உற்சாகம் ஊட்டுறா போல் இருக்கும். ராதே கிருஷ்ணா. मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता सिंह गुजरात मराठा द्राविड उत्कल गंगा यमुना गंगा उच्चल जलति गोपाल कृष्ण गोपाल कृष्ण श्री 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 कृष्ण कृष्ण गोपाल कृष्ण कृष्ण गोपाल कृष्ण कन्हैया गोपाल कुरलों से कुयले सही उन कुरलों से कुंजम मोरी के नयामो कुंजम मोरी के नयामो कुंड मन संचलन நாலு இன்னும் ஒன்று விளையாடுறத பொறுக்கி போடு இதாக இருக்கு ஆரம்பியா ரொம்ப நேரம் பார்க்க முடியாது. இன்னைக்கு வரவே ஐடியா இல்லை. சார் கூப்பிட்டு வந்தோம். வணக்கம். என் பெயர் சாயாலினி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஜார்ஜ் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறேன். கிருஷ்ணரை பற்றி கவிதை சொல்ல வந்துள்ளேன். மழலை கண்ணா மங்கையர் மனமயக்கும் மாய கண்ணா வெண்ணையை திருடும் வெங்கடரமணா கோபியர் கொஞ்சும் கோபால கிருஷ்ணா உரி நிறைய வெண்ணெய் இட்டு உன்னை அழைக்கிறோம் எங்கள் உறவாக்கி கொள்ள. எங்கள் வீட்டுக்கு எட்டு வைத்து வருவாயா எம் மகனாக? அடி எழுத்து வாடா அழகு கண்ணா உன் அழகை காண 1000 கண் வேண்டுமே, கிடைக்குமா? நன்றி. நீ வாசிக்கிறாய், நான் சுவாசிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹரே ராம ஹரே கிருஷ்ண. பச்சை மாமலை போல் மேனி கொண்டவன் நீ, பச்சை மாமலை போல் மேனி கொண்டவன் நீ, பசுமை வெளியில் குழல் ஒலித்தவன் நீ, பசுமை வெளியில் குழல் ஒலித்தவன் நீ, வானத்தின் வண்ணம் பூண்டவன் நீ, வானத்தின் வண்ணம் பூண்டவன் நீ, தானத்தில் உயர்ந்த எண்ணம் கொண்டவன் நீயே, தானத்தின் உயர்ந்த எண்ணம் கொண்டவனும் நீயே, உலகத்தையே உன் வாயில் கண்டவள் யசோதை தாயே, உலகத்தையே உன் வாயில் கண்டவள் யசோதை தாயே, கருமை நிற கண்ணனே வறுமை நிறம் போக்கும் மன்னனே, கருமை நிற கண்ணனே வறுமை நிறம் போக்கும் மன்னனே,
உலகத்தில் உயிர்கள் மகிழச் செய்த புருஷோத்தமனே, உலகத்தின் உயிர்கள் மகிழச் செய்த புருஷோத்தமனே, உள்ளத்தில் நல்ல உள்ளம் கொண்ட கலியுக வரதனே, உள்ளத்தில் நல்ல உள்ளம் கொண்ட கலியுக வரதனே, உலகமே உய்ய உன்னத பாடம் தந்த பாலகனே, உலகமே உய்ய உன்னத பாடம் தந்த பாலகனே, நீ வாழ்க நின் புகழ் என்றும் வாழ்க வாழ்கவே, நீ வாழ்க நின் புகழ் என்றும் வாழ்க வாழ்கவே. நன்றி. Studying first standard B section. My school name is T. Sangha Metric Higher Secondary School, Parlam. பசு ஒரு வீட்டு விலங்கு. பசு நமக்கு பால் தரும். பசு என்று கோமாதா என்று அழைப்பர். நன்றி, வணக்கம். வெரி குட். கிருஷ்ணரும் இயற்கையும். இந்து தொன்மவியலில் கிருஷ்ணர் ஒரு முக்கிய கடவுளாக போற்றப்படுகிறார். அவர் விஷ்ணுவின் 8வது அவன் கருணை, பாதுகாப்பு ஆகியவற்றின் கடவுள் என்றும் கருதப்படுகிறார். அவர் வாழ்க்கை மற்றும் செயல்களில் இயற்கையின் பங்கு மிகவும் ஆழமானது. கிருஷ்ணரின் பிறப்பு இயற்கையின் பின்னணியில் நிகழ்கிறது. அவர் சிறையில் பிறந்தாலும் யமுனை நதியை கடந்து கோகுலத்தில் வளர்க்கப்படுகிறார். இது இயற்கையின் மடியில் அவர் வளர்ந்ததை குறிக்கிறது. அவரது எனது பெயர் கிருஷ்ணன். எனக்கு புல்லாங்குழல் வாசிப்பது மிகவும் பிடிக்கும். மயிலிறகால் தலையை அலங்கரிப்பேன். கண்ணன், பாலகோபாலன், கோவிந்தன் போன்ற வேறு பெயர்களும் எனக்கு உண்டு. விளையாடுவதற்கு நண்பர்கள் பலர் உண்டு. காதையை மிகவும் பிடிக்கும். வெண்ணையை திருடி சாப்பிடுவேன். நான் குறும்புகார கண்ணன். எனக்கு பிருந்தாவனத்தில் வாழ்வேன். எனக்கு மாடுகள் ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணனை நேசிப்பது இயற்கையை நேசிப்பதுதான். நன்றி. கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். பகவான் மகாவிஷ்ணு எடுத்த 9வது அவதாரம் கிருஷ்ண அவதாரம் ஆகும். கிருஷ்ண பகவான் அவதரித்த நன்னாளையே கிருஷ்ண ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகிறோம். கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி என்று பல பெயர்களில் கொண்டாடப்படும் பண்டிகை இது. அஷ்டமியில் 8வது குழந்தையாக பகவான் அவதாரம் நிகழ்ந்துள்ளது. அதனால்தான் ஆவணி மாதம் அஷ்டமியை ஜென்மாஷ்டமியாக கொண்டாடுகிறோம். நன்றி, வணக்கம். இங்கு நான் பேச வந்துள்ள தலைப்பு கிருஷ்ணரும் இயற்கையும். இயற்கை என்பது உலகின் மிக அழகான பரிசு. காரணம் பசுமையான நிலங்கள், மலர்களின் மனம், பறவைகளின் குரல், நதிகளின் ஓசை, இவை அனைத்தும் நம் மனதை அமைதியாக்குகின்றன. பகவான் கிருஷ்ணர் தனது சிறுவயதில் பிருந்தாவனத்தில் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தார். அவர் கையில் புல்லாங்குழல், அருகில் யமுனை நதி, சுற்றிலும் பசுமையான. கிருஷ்ணர் நமக்கு ஒரு பாடம் சொல்கிறார். இயற்கையை மதிப்போம், அதனை பாதுகாப்போம், அதனுடன் ஒன்றிணைந்து வாழ்வோம். இயற்கை நம்மை காப்பது போல நாமும் அதை காப்பதுதான். கண்ணன் தவழ்வதை கண்ணாரக் கண்டால் காலமெல்லாம் நமக்கு புண்ணியம் என்று கூறி என் உரையை துவங்குகிறேன். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கவிருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும். எது இந்த மடி எம்மடி எம்மடி நான் பாட்டு பாடுற வீட்டில் இப்போ பாடுறது ஆத்து இருக்கு வாங்கிடு கையில். இன்னும் ஒரு மைக்கு வரணுமா? அந்த வாங்கிடு. வாங்கி அவன் போடாது. அதேதான் நம்ம கண்டிப்பாக இல்லை. இது உரம் ஏய் மச்சான், அதானே பர்ஃபெக்டாக இருக்கு. இந்த ரவுண்டு போகிறாங்க அதுவா?
கொஞ்சம் ஃபேஸ் கட்டை காட்டுங்க. சொல்லுங்க.